The Seven Church Ages. This message was delivered by Brother William Marion Branham on Wednesday night, May 12, 1954, at the Branham Tabernacle in Jeffersonville, Indiana, USA. 7 சபை காலங்கள். இந்த செய்தியானது சகோதரன் வில்லியம் மரியன் பிரான்ஹம் அவர்களால் மே மாதம் 12ஆம் தேதி 1954 வருடம் புதன்கிழமை இரவு அமெரிக்கா, இந்தியானா, ஜெபர்சன்வில்லில் உள்ள பிரான்ஹம் கூடாரத்தில் அளிக்கப்பட்டது. I want to read this again now. He was in the Spirit. The Spirit come up on him. He began to see things. I watch. நான் இப்பொழுது இதை மீண்டும் வாசிக்க விரும்புகிறேன். அவன் ஆவியில் இருந்தான். ஆவியானவர் அவன் மேல் வந்தார். அவன் காரியங்களை காணத் துவங்கினான். இப்பொழுது கவனியுங்கள். I was in the Spirit on the Lord's day and heard. கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளானேன், கேட்டேன். I got in the Spirit on the Lord's day and I heard behind me a great voice of a trumpet. கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளானேன். அப்பொழுது எனக்கு பின்னாலே எக்காள சத்தம் போன்ற பெரிதான ஒரு சத்தத்தை கேட்டேன். Trumpet. Trumpet is an announcement. Gabriel, at the coming of the Lord, shall sound the trump of God. This is God's trumpet blowing. எக்காளம். எக்காளம் என்பது ஒரு அறிவிப்பாகும். காபிரியேல் கர்த்தருடைய வருகையிலே தேவ எக்காளம் ஊதுவான். இது தேவனுடைய எக்காளம் ஊதுதலாய் இருந்தது. In other words, he's fixing to announce the eternal destination of the world. A trumpet. What is it? Get ready. I'm going to give you the revelation of Jesus Christ to give to the church. வேறு வார்த்தைகளில் கூறினால், அவர் உலகத்தின் நித்திய லக்கை அறிவிக்க ஆயத்தமாய் கொண்டிருக்கிறார். ஒரு எக்காளம். அது என்ன? ஆயத்தமாகுங்கள். சபைக்கு அளிக்கும்படியாக நான் இயேசு கிறிஸ்துவை பற்றிய வெளிப்பாட்டை உங்களுக்கு அளிக்கப் போகிறேன். I'll speak to you what will be the destination of the world for those who receive and those who reject. பெற்றுக்கொள்ளுகிறவர்களுக்கும் புறக்கணிக்கிறவர்களுக்கும் உலகத்தின் லக்கு என்னவா இருக்கும் என்பதை நான் உன்னிடத்தில் பேசுவேன். A trumpet of God. Attention. Every man with a trumpet blows, he grabs his sword and stands to a place. Attention. The trumpet. ஒரு தேவ எக்காளம். கவனம். ஒவ்வொரு மனிதனும் எக்காளம் ஊதும்போது அவன் தன்னுடைய பட்டயத்தை எடுத்து ஒரு இடத்தில் ஆயத்தமாக நிற்கிறான். கவனியுங்கள். எக்காளம். Paul said the trumpet gives the uncertain sound. Who shall prepare for war? பவுல் அந்தப்படி எக்காளமும் விளங்காத சத்தமிட்டால் எவன் யுத்தத்திற்கு ஆயத்தம் பண்ணுவான் என்று கூறினான். That's the way it is today. Oh, brother! Now look around, see all these co-formal different churches and things like that, having a form of godliness and denying the power of that. How can a man prepare himself? Giving an uncertain sound. அந்த விதமாகத்தான் அது இன்றைக்கும் உள்ளது. ஓ சகோதரனே, நான் சுற்றுமுற்றும் பார்க்கும்போது இந்த குளிர்ந்த சடங்காச்சாரமான அலட்சியமான சபைகள், அதை போன்ற காரியங்கள், தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதலிக்கிற ஒரு மனிதன் எப்படி தன்னை ஆயத்தப்படுத்திக் கொள்ள முடியும்? ஒரு விளங்காத சத்தத்தை கொடுக்கிறது. Say, well, now, I'll join the churches. I'll go and try the Methodist or the Baptist or the Lutheran or the Pentecostal. I'll do something. I'll make some kind of move. Oh, that's not it. Amen. நல்லது. இப்பொழுது நான் சபைகளில் சேர்ந்து கொள்வேன். நான் மெத்தோடிஸ்ட் அல்லது பாப்டிஸ்ட் அல்லது லூத்தரன் அல்லது பெந்தேகோஸ்துக்களை சோதித்து பார்ப்பேன். நான் ஒரு காரியத்தை செய்வேன். நான் ஒரு விதமான அசைவை செய்வேன் என்று கூறுகிறார்கள். ஓ, அதுவல்ல அது. Except the man be born again. I don't care if he's Methodist, Baptist, Pentecostal, or whatever he is. You've got to be born again. You'll not enter the kingdom. Amen. ஒரு மனிதன் மறுபடியும் பிறவாவிட்டால் அவன் மெத்தோடிஸ்டாகவோ பாப்டிஸ்டாகவோ பெந்தேகோஸ்தேவாகவோ அல்லது யாராயிருந்தாலும் எனக்கு கவலை இல்லை. நீங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டும். நீங்கள் ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள். ஆமென். பாருங்கள். எக்காள சத்தம். என்னை நோக்கி நான் அல்பாவும் ஒமேகாவுமாய் இருக்கிறேன் என்று. முதல் காரியம் அவர் இங்கே அறிமுகப்படுத்துகிறார். நான் முந்தினவரும் பிந்தினவருமாய் இருக்கிறேன். முதலாவது காரியம், தேவ எக்காளம் துணித்த போது அவன் திரும்பினான்.
Stand and listen to me a while. All right. மேலும் அவர், நான் அல்பாவும் ஒமேகாவுமாய் இருக்கிறேன். நான் ஏ முதல் Z வரை உள்ளவர். எப்பொழுது நான் முழுவதுமாக இருக்கிறேன். சற்று நேரம் நின்று எனக்கு செவி கொடுங்கள் என்றார். சரி. The first and the last. What thou seest, write in a book. That's this book we're reading. And send it unto the... முந்தினவரும் பிந்தினவரும் நீ காண்கிறதை ஒரு புஸ்தகத்தில் எழுதி நாம் வாசித்துக் கொண்டிருக்கிற இந்த புஸ்தகத்தை அனுப்பு. Where addressed specifically whereabouts? Back to the age, no, to the church. To the church. Notice. எங்கே குறிப்பாக உரையாற்றினார்? அந்த காலத்திற்கு எங்கே திரும்பி சென்றது? இல்லை, சபைக்கு. சபைக்கு கவனியுங்கள். What thou seest, write in a book and send it unto the 7 churches which are in Asia. நீ கண்டவைகளை ஒரு புஸ்தகத்தில் எழுதி ஆசியாவில் இருக்கிற 7 சபைகளுக்கும் அனுப்பு. Which was a type of the church. Now we'll get into that in a few minutes. Showing how the Old Testament typed up in 7 ages. 7 ages, or 7 churches set here in Asia, which the Bible plainly teaches. அது சபைக்கு ஒரு மாதிரியாய் இருந்தது. இப்பொழுது நாம் அதற்குள்ளாக செல்வோம். இன்னும் ஒரு சில நிமிடங்களில் பழைய ஏற்பாடு எவ்வாறு 7 காலங்களுக்கு முன்னடையாளமாய் உள்ளது என்பதை காண்பிப்போம். 7 காலங்கள் இல்லை, 7 சபைகள் இங்கே ஆசியாவிலேயே அமைக்கப்பட்டுள்ளன என்று வேதம் தெளிவாக போதிக்கிறது. Which is a shadow or type of the 7 church ages that was coming. And by God's help and with the Bible can prove that every church age landed just exactly where it said it would. அது ஒரு நிழலாக அல்லது வரப்போகும் 7 சபை காலங்களுக்கு ஒரு மாதிரியாக இருந்தது. தேவனுடைய ஒத்தாசையினாலும் வேதாகமத்தை கொண்டும் ஒவ்வொரு சபை காலமும் அது கூறியுள்ளபடியே சரியாக அமைந்திருந்தது என்பதை நிரூபிக்க முடியும். Just exactly where the Bible said it would, and we're at the end of the last church age. வேதம் அது செய்யும் என்று கூறினது அப்படியே சரியாக இருக்கும். நாம் கடைசி சபையின் காலத்தின் முடிவில் இருக்கிறோம். And go back to the Old Testament, pick up Daniel's dream and show him the vision of the Gentile kingdom, how that he saw Amy standing with a head of gold, breast of silver, and thighs of brass. பழைய ஏற்பாட்டிற்கு திரும்பிச் சென்று தானியேலின் சொப்பனத்தை எடுத்து புறஜாதி ராஜ்யத்தை குறித்த தரிசனத்தை அவனுக்கு காண்பியுங்கள். தலை பொன், மார்பகம், வெள்ளி மார்பகம், வெண்கலம் போன்ற ஒரு சொரூபத்தை அவன் எப்படி கண்டான்? And feet and legs of iron and clay, and show how every one of those kingdoms have succeeded one another just exactly the way the Bible says. பாதங்களும் கால்களும் இரும்பும் களிமண்ணுமாயிருந்தது. சரியாக வேதம் கூறியுள்ள விதமாகவே அந்த ராஜ்யங்கள் ஒவ்வொன்றும் எப்படி ஒன்றுக்கொன்று வெற்றி பெற்றுள்ளன என்பதை காண்பித்தது. And look, the head of gold, Babylon, Medes and Persia, Greece, and the Roman Empire. And the Roman Empire broke up into 10 kingdoms, Eastern and Western Rome, and so forth. பாருங்கள், பொன் தலை பாபிலோன், மேதியரும் பெர்சியாவும், கிரேக்க மொழியும் ரோம சாம்ராஜ்யத்தையும், ரோம சாம்ராஜ்யம் கிழக்கு மற்றும் மேற்கு ரோமாபுரி முதலிய 10 ராஜ்யங்களாக உடைந்தன. And in there was iron and clay, and they would mix together, Protestant and Catholicism under the same Gentile domination. And he said, even to try to break one another's power, they would intermarry with one another. Just exactly what they're doing today. Exactly. அங்கே இரும்பும் களிமண்ணும் ஒன்று சேர்ந்து கலக்கவில்லை. புராட்டஸ்டன்ட்டுகளும் கத்தோலிக்க மதத்தினரும் ஒரே புறஜாதி ஆதிக்கத்தின் கீழ் இருந்தனர். ஒருவர் மற்றொருவருடைய வல்லமையை முறித்துக் கொள்ள முயற்சித்தாலும் அவர்கள் ஒருவரோடு ஒருவர் விவாகம் செய்து கொள்வார்கள் என்றும் சரியாக இன்றைக்கு அவர்கள் அதை செய்து கொண்டிருக்கிறார்கள். சரியாகவே. And that kingdom in the days of those kings, the God of heaven cut a stone out of the mountain without hands, that smote this image in the feet and broke all the Gentile kingdoms down. அந்த ராஜாக்களின் நாட்களில் அந்த ராஜ்யம் பரலோகத்தின் தேவன் கைகளால் பெயர்க்கப்படாத ஒரு கல்லை மலையிலிருந்து வெட்டி இந்த சிலையின் பாதங்களில் மோதி புறஜாதி ராஜ்யங்களை எல்லாம் நோக்கி போட்டது. And the kingdom of Christ ruled and reigned and ruled and covered the earth. Amen. Gentile kingdoms painted away like trash, like a husk on a thrashing floor in the summertime. What a picture that we're living in. That's true. கிறிஸ்துவின் ராஜ்யம் ஆளுகை செய்து வளர்ந்து பூமியையும் சமுத்திரத்தையும் வானத்தையும் நிரப்பிற்று.
புறஜாதி ராஜ்யங்கள் அடிக்கிற அடியைப் போலவும் கோடை காலத்தில் போரடிக்கும் களத்தின் உமியைப் போலவும் மறைந்து போயின. நாம் என்ன ஒரு காட்சியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், அது உண்மை. And today you see Catholic and Protestant marrying among one another, trying to break the powers down. Raise your children, have to promise them, raise them this way or that way. இன்றைக்கு கத்தோலிக்கரும் புராட்டஸ்டன்ட்களும் ஒருவருக்கொருவர் திருமணம் செய்து கொள்வதை காண்கிறீர்கள். உங்களுடைய பிள்ளைகளை வளர்க்க அவர்களை இந்த விதமாக அல்லது அந்த விதமாக வளர்ப்பதாக வாக்கு பண்ண வேண்டும். We'll get into it after a bit, in a few nights. Notice how it is, and how the other, the stronger they are, dominated over the other. Broke it to pieces and shattered it away. இன்னும் ஒரு சில இரவுகளில் நாம் அதற்குள்ளாக பார்ப்போம். அதை கவனியுங்கள். அது எப்படி உள்ளது என்றும் எப்படி மற்றது இரும்பின் வலிமையானது மற்றொன்றின் மேல் ஆதிக்கம் செலுத்தி அதை சுக்குநூறாக உடைத்து நொறுக்கினது. But the Lamb came and stood, and the holy people, and that day. ஆனால் ஆட்டுக்குட்டியானவர் வந்து நின்றார். அந்நாளில் உள்ள பரிசுத்த ஜனங்கள். How that Roman power went through every nation. There's not another power in the world, and only one way to go through is through Catholicism, the Catholic Church, into all the world, breaking out in there. It's a marvelous, great picture here. எப்படியாய் அந்த ரோம வல்லமை ஒவ்வொரு தேசத்தினூடாகவும் சென்றது? உலகத்தில் வேறொரு வல்லமை இல்லை. அது ஒரே ஒரு வழியினூடாக செல்ல முடியும். அது கத்தோலிக்கத்தின் மூலமாகும். கத்தோலிக்க சபையானது உலகம் முழுவதிலும் அங்கே பரவிக் கொண்டிருக்கிறது. அது இங்கே ஒரு அற்புதமான மகத்தான காட்சியாய் உள்ளது. Now, if you Protestants, just keep your shoes on, because brother, you're right with it. I can prove it with God's word. You're right into it, just as big as the rest of them. எப்பொழுது புராட்டஸ்டன்ட்களாகிய உங்களுக்கு நீங்கள் ஆயத்தமாயிருங்கள். ஏனென்றால் சகோதரனே, நீங்கள் அதனோடு இணைந்து இருக்கிறீர்கள். தேவனுடைய வார்த்தையின் மூலம் என்னால் அதை நிரூபிக்க முடியும். மற்றவர்களைப் போலவே நீங்களும் அதற்குள்ளாக இணைந்திருக்கிறீர்கள். Now, watch. Now, the first and the last. What you see right in a book. Now he said unto him. எப்பொழுது கவனியுங்கள். முந்தினவரும் பிந்தினவரும் நீ எதை காண்கிறாயோ அதை ஒரு புஸ்தகத்தில் எழுது என்றார். எப்பொழுது அவர் அவனை நோக்கி, Write this in a book and send it to the churches which are in Asia, unto Ephesus and the Sardis and Pergamos and so forth, and Philadelphia and Laodicea. இதை ஒரு புஸ்தகத்தில் எழுதி ஆசியாவில் இருக்கிற சபைகளுக்கு அனுப்பு. எபேசு, சர்தை, பெர்கமு மற்றும் இன்னும் பல, மற்றும் பிலதெல்பியா மற்றும் லவோதிகேயா. Now, we'll stop there just a moment or two, just see how much time I got, because I want to get to this last keynote here on Ephesus and pull it over to Laodicea. எப்பொழுது நாம் ஓரிரண்டு வினாடிகள் அங்கே நிறுத்திக் கொள்வோம். எனக்கு எவ்வளவு நேரம் உள்ளது என்று பார்ப்போம். ஏனென்றால் நான் எபேசு சபையின் பேரிலான இந்த கடைசி முக்கிய உரையை இங்கே எடுத்துக்கொண்டு லவோதிகேயாவை பற்றி பார்ப்போம். And see if we're not patterned up in the same church. And see if we're not living in this day. நாம் அதே சபையில் மாதிரியாக அமைக்கப்படவில்லையா என்றும் பாருங்கள். நாம் இந்த நாளில் ஜீவிக்கவில்லையா என்று பார்ப்போம். Oh, Church of the Living God, rise and shine. Look, you don't realize. I wish I had some kind of a shock that I could give you some way. ஓ, ஜீவனுள்ள தேவனுடைய சபையே, எழும்பி பிரகாசி. பாருங்கள், நீங்கள் உணரவில்லை. நான் உங்களுக்கு ஒரு விதமான அதிர்ச்சியை கொடுத்திருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். I wish the Holy Spirit would come in His great power and move you to a place that you'd grab this Bible and say, let me look into this. When you see, பரிசுத்த ஆவியானவர் அவருடைய மகத்தான வல்லமையில் வர வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். நீங்கள் இந்த வேதாகமத்தை பற்றி பிடித்து நான் இதை பார்க்கட்டும் என்று கூறும் ஒரு இடத்திற்கு உங்களை அசைக்கும் போது, nations are breaking, Israel awakening, the signs that the Bible foretold, Gentile days numbered, with sorrows encumbered, return, O dispersed to your own. That's right. The day of redemption is near, man's hearts are failing for fear. Be filled with God's Spirit, your lamp trimmed and clear. Look up, your redemption is near. Right. Oh, what a day. Write and send it to the churches. அது உண்மை. ஓ, என்னே ஒரு நாள். அதை எழுதி அதை சபைகளுக்கு அனுப்பு. Now, just as Israel come in its beauty back in the beginning under Abraham, come on down to the patriarchs, and in the day of Ahab, it went into the dark ages, the darkest age that the church seen. எப்பொழுது இஸ்ரவேல் தன்னுடைய அழகில் உள்ளே நுழைந்தது போல, ஆதியில் ஆபிரகாமின் கீழ்
கோத்திரப்பிதாக்கள் மூலம் தோன்றினர். ஆகாபின் நாளில் அது இருண்ட காலங்களுக்குள் சென்றது. சபையானது கண்ட இருண்ட காலத்திற்குள் சென்றது. Went out of there, and in that time, how that Ahab married Jezebel, brought idolatry into the Orthodox Church. அங்கிருந்து வெளியே சென்று அந்த நேரத்தில் எப்படியாய் ஆகாப் எசபேலை விவாகம் செய்து கொண்டான். அது மரபு வழி சபைக்குள் விக்கிரகாராதனையை கொண்டு வந்தது. The same thing that Protestantism married Romanism in the 1500 years of Dark Ages in the Persian Church, and it comes out with idolatry under the form of Christianity. அதே காரியம், அதாவது 1500 ஆண்டுகளில் இருளின் காலங்களில் புராட்டஸ்டன்ட்கள் ரோமானிய கொள்கையை மணந்து கொண்டனர். பெர்கமு சபையில் கிறிஸ்தவ மார்க்கத்தின் ரூபத்தின் கீழ் விக்கிரகாராதனையோடு வெளியே வந்து Going on out into lukewarm age is coming on before us, and we're in it right now. We're in the lukewarm age. நமக்கு முன்பாக வந்து கொண்டிருக்கிற வெதுவெதுப்பான காலத்திற்குள் சென்று கொண்டிருக்கிறது. நாம் இப்பொழுது அதற்குள்ளாக இருக்கிறோம். நாம் வெதுவெதுப்பான காலத்தில் இருக்கிறோம். You don't believe it? I'm going to sit down on you people out in the other churches. You're in a lukewarm age and you're advances across the earth, around the earth, preaching things like that. You're getting nowhere. நீங்கள் அதை விசுவாசிக்கவில்லையா? எப்பொழுது நான் அமர்ந்து கொண்டு மற்ற சபைகளில் உள்ள ஜனங்களாகிய உங்களிடத்தில் பேசப் போகிறேன். நீங்கள் ஒரு வெதுவெதுப்பான காலத்தில் இருக்கிறீர்கள். உங்களுடைய சுவிசேஷகர்கள் பூமி எங்கும் சுற்றித் திரிந்து பூமி முழுவதும் அது போன்ற காரியங்களை பிரசங்கிக்கிறீர்கள். நீங்கள் முன்னேறவில்லை. You're hollering, you Baptists are hollering 1,000,000 more in 44. What have you got when you got them? Just got a bunch of sinners coming in with their names on the book. That's right, said it belongs to the Baptist Church. நீங்கள் சத்தம் போடுகிறீர்கள். நீங்கள் பாப்டிஸ்டுகள் கூச்சலிடுகிறீர்கள். 1944 இன்னும் ஒரு 10 லட்சம். நீ அவற்றை பெற்றபோது உங்களிடம் என்ன இருக்கிறது? ஒரு கூட்ட பாவிகள் தங்கள் பெயர்களை புத்தகத்தில் எழுதி வைத்துள்ளனர். அது உண்மை. அவர்கள் பாப்டிஸ்ட் சபையை சேர்ந்தவர்கள் என்று கூறுகின்றனர். Not only that, but the other Methodists, Campbellites, and the whole group. Justice Farmer and the different. Billy Graham had that 30,000 converts, he said, in 6 weeks. And 6 weeks later, he couldn't find 30. Why? Why? They never got nothing to start with. அது மாத்திரமல்ல, ஆனால் மற்ற மெத்தோடிஸ்டுகள், கேம்ப்லைட்டுகள் மற்றும் முழு குழுவும் சம்பிரதாயமான அலட்சியமாயிருந்தனர். பில்லி கிரஹாம் 6 வாரங்களில் 30,000 பேர் மனமாற்றமடைந்தனர் என்றார். 6 வாரங்கள் கழித்து அவரால் 30 பேரை கண்டுபிடிக்க முடியவில்லை. ஏன் துவக்கத்திலேயே அவர்கள் ஒன்றுமே பெற்றிருக்கவில்லை. Just a bunch of sinners when they put their name on the book or the spell of revival. ஒரு கூட்ட பாவிகளே, அவர்கள் தங்களுடைய பெயரை ஒரு எடுப்புதலின் மயக்கத்தின் கீழ் புத்தகத்தில் எழுதினர். Instead of kingdom of heaven like one fish net to see when he brought forth, he had everything. He had turtles, he had crawfish, he had terrapins, he had spiders, he had water bugs, he had serpents. Right. But in there he had some fish also. அவர் பரலோக ராஜ்யம் கடலில் வலையை போடுகிற ஒன்றாக உள்ளது. அவன் எடுத்தபோது அவனுக்கு எல்லாம் கிடைத்திருந்தது. அவன் ஆமைகளை பிடித்திருந்தான். அவன் நண்டு மீன் பிடித்திருந்தான். அவன் உணவு ஆமைகளை பிடித்திருந்தான். அவன் சிலந்திகளை பிடித்திருந்தான். அவன் வண்டுகளை பிடித்திருந்தான். அவன் சர்ப்பங்களை பிடித்திருந்தான். அது உண்மை. ஆனால் அங்கே அவன் சில மீன்களையும் கூட பிடித்திருந்தான். And when a man preaches a revival, the power and demonstration of the Holy Spirit, the net is drawn around the people. That's right. But if he's a bogus to begin with, he's a bogus at the end of the revival. ஒரு மனிதன் பரிசுத்தாவியின் வல்லமை மற்றும் கிரியையின் கீழ் ஒரு எழுப்புதலை பிரசங்கிக்கும் போது வலையானது ஜனங்களை சுற்றி இழுக்கிறது. அது உண்மை. ஆனால் அவன் துவக்கத்தில் ஒரு பூச்சியாய் இருந்தால் அவன் எழுப்புதலின் முடிவிலும் ஒரு பூச்சியாய் இருக்கிறான். If he's a water spider, the first thing he'll go looking around and say, I don't believe in this little stuff anyhow. Pop off back to the water. அவன் ஒரு தண்ணீர் சிலந்தியாய் இருந்தால் முதலாவது உங்களுக்கு தெரியுமா, அவன் போய் சுற்றுமுற்றும் பார்த்து நான் எப்படியும் இந்த பழைய காரியத்தில் நம்பிக்கை கொண்டிருக்கவில்லை என்று கூறிவிட்டு தண்ணீருக்கு திரும்பவும் சென்று விடுகிறான். He was a snake to begin with. His nature was. And he'll never be nothing else until that nature's changed. அவன் ஒரு பாம்பாய் இருந்தால் அவன் நான் அதை குறித்து உங்களிடம் கூறினேன் என்று கூறி அது அங்கிருந்து சென்றுவிடும். அவன் துவக்கத்திலேயே ஒரு பாம்பாய் இருந்தான். அவனுடைய சுவாபமாய் இருந்தது. அந்த சுவாபம் மாற்றப்படும் வரையில் அவன் வேறொன்றுமில்லை. A man can't join church or get all emotional worked up or anything else to become a Christian. It's got to be a solid birth of the Spirit. Sincerity, dying out, crying out, laying there till he's dead twice.
ஒரு மனிதன் சபையில் சேர்ந்து கொள்ளவோ அல்லது உணர்ச்சி வசப்படுகிற எந்த காரியத்தையும் தூண்டிவிட்டு அல்லது வேறு எதுவானாலும் ஒரு கிறிஸ்தவனாக ஆக முடியாது. அது ஆவியின் திடமான பிறப்பாய் இருக்க வேண்டும். உத்தமம். மரித்து போவது, கதறி எழுவது, 2 முறை மரிக்கும் வரை அங்கேயே கிடப்பது. மரணத்திலிருந்து மாத்திரமே ஜீவன் வெளியே வர முடியும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். ஒரு தானிய மணி அது நிலைத்திருந்தால் அது தனித்து நிலைத்திருக்கும். அது அந்த ஒரு தானிய மணியாய் இருப்பதை தவிர வேறொன்றையும் ஒருபோதும் பொருட்படுத்தாது. கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்தால் ஒழிய தனித்திருக்கும். ஆனால் அது அங்கே விழும்போது அது அழுகி போய் மாசுபடுத்தி அந்த அழிவின் மத்தியிலிருந்து ஜீவனின் உயிரணுக்கள் தோன்றி அதற்கு ஜீவனை அளித்து அதிகமாக உற்பத்தி செய்கிறது. சபையானது மறுபடியும் பிறந்து அதனுடைய கோட்பாடுகளுக்கும் வேத சாஸ்திரங்களுக்கும் போன்றவற்றிற்கு மரித்து போகாவிட்டால் தேவனுடைய ஆவியினால் புதியதாக பிறக்கும் போது அது பழமை குளிர்ச்சியான சம்பிரதாயமான தேவபக்தியற்றதாய் அக்கறையற்றதாய் இருக்கும். ஆமென். அது உண்மை. அது பண்டைய நாகரிகமான சுகாதாரமான எண்ணெயை போன்ற பிரசங்கம். ஆனால் சகோதரனே, அது உங்களை ரட்சிக்கும். அது உண்மை. புயல்கள் பலமாக வீசும்போது அது உங்களை காத்துக்கொள்ளும். வேரூன்றி அடித்தளமிடப்படும். நீங்கள் உங்களுடைய கற்காரையை ஊற்றுவதற்கு முன்பு எல்லா அழுக்குகளையும் துடைத்து விடுங்கள். கவனியுங்கள், அது உண்மை. நங்கூர கம்பிகள் இறுக கீழே இறங்குகிறது. ஓ சகோதரனே, நாம் என்ன ஒரு நாளில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்! சம்பிரதாயமான அலட்சியமான சபை காலம். ஆமையா. 7 சபைகளுக்கும் இந்த செய்தியை அனுப்பு என்றார். They do the same thing now. They've come in doing the same thing, and out of that come in formal Christianity, begin to fading away until we're getting down to the last church age. எப்பொழுது இந்த சபையின் காலத்தில் அவர்கள் உள்ளே வர துவங்கினர், அவர்கள் விக்கிரகாராதனைக்கு விவாகம் செய்து கொண்டனர். அவர்கள் இப்பொழுது அதே காரியத்தை செய்கிறார்கள். அவர்கள் உள்ளே வந்து அதே காரியத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். அதிலிருந்து சம்பிரதாயமான கிறிஸ்தவ மார்க்கத்திற்குள் வந்து நாம் கடைசி சபை காலத்திற்குள் வரும் வரையில் மறைந்து போக துவங்குகிறோம். Now, the modern church, which we call the denomination, we holiness people, you know. We call them the moderns. And they go out there and they start their revival too. You say they're not getting anywhere. இப்பொழுது நாம் ஸ்தாபனம் என்று அழைக்கின்ற நவீன சபை, பரிசுத்த ஜனங்களாகிய நம்மை நீங்கள் அறிவீர்கள். நாம் அவர்களை நவீனமானவர்கள் என்று அழைக்கிறோம். அவர்கள் அங்கே சென்று அவர்களும் கூட தங்களுடைய எழுப்புதலில் துவங்குகிறார்கள். நீங்களோ அவர்கள் முன்னேறவில்லை என்று கூறலாம். ஆனால் இப்பொழுது ஒரு நிமிடம் பொறுங்கள். நாம் என்ன பெற்றுள்ளோம்? அவர்கள் பெற்றுள்ளதை காட்டிலும் அதிகமாக ஒன்றையும் பெற்றிருக்கவில்லை. அது முற்றிலும் உண்மை. Until a man can get out the altar and get right with God, he can overlook little things and move on like a Christian ought to. நாம் ஒருவருக்கொருவர் சண்டையிட்டு சச்சரவிட்டு ஒழுக்கக்கேடாக இருக்கும் வரை நாம் இன்னும் மனிதர்களாகவே நடந்து கொள்கிறோம். ஒரு மனிதன் பீடத்தண்டை இறங்கி வந்து தேவனோடு சரிபடுத்திக் கொள்ளும் வரை அவன் சிறு காரியங்களை கண்டுகொள்ளாமல் விட்டுவிட்டு ஒரு கிறிஸ்தவனை போல முன்னேறி செல்ல வேண்டும். பானை கெட்டியை கருப்பு என்று அழைக்க முடியாது. சரி, அவர்களை பார்த்து கூச்சலிடாதீர்கள். நாம் முதலில் நம்முடைய சொந்த நடைகளை சுத்தம் செய்வோம்.
அந்நியர்களே, எங்களை மன்னிக்கவும். இப்பொழுது நான் சபைக்கு ஒரு சிறு சுவிசேஷத்தை கொண்டு கண்டனம் தெரிவித்துக் கொண்டிருக்கிறேன். கவனியுங்கள், அது உண்மை. அதுவே உங்களுக்கு தேவையாய் உள்ளது. Oh, you say we got it. Get up there and beat the piano as hard as you can go and a bunch of drums and run up and down the floor and go out and fuss at your neighbor. Have you got anything? No, sir. ஓ, நீங்களோ நாங்கள் அதை பெற்றுவிட்டோம் என்று கூறலாம். அங்கே எழுந்து நின்று இசைப்பேடையை முடிந்தளவு கடினமாக இசைத்து ஒரு கொத்து பறைகளை அடித்து தரையிலே மேலும் கீழுமாக ஓடி வெளியே சென்று அண்டை வீட்டாரோடு சண்டையிடுவீர்கள். உங்களிடம் ஏதாவது இருக்கிறதா? இல்லை ஐயா. The only thing we got is a lukewarm. As long as the music's running, we're running. When the music stops, we stop. Brother, don't call the other fellow something. Let's look around your own door first. Amen. நாம் பெற்றுள்ள ஒரே காரியம் வெதுவெதுப்பாகும். இசை இசைத்துக் கொண்டிருக்கும் வரை நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோம். இசை நிற்கும் போது நாம் நின்று விடுகிறோம். சகோதரனே, மற்ற நபரை ஏதோ ஒன்று என்று நினைக்காதீர்கள். நாம் முதலில் உங்களுடைய சொந்த கதவை சுற்றி பார்ப்போமாக. ஆமேன். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தேசத்தில் நாம் வழக்கமாக கொண்டிருந்ததை போன்ற ஒரு பண்டைய நாகரிக எழுப்புதல் நமக்கு தேவை. அவர்கள் இரவு முழுவதும் மூங்குப்புற கிடந்தனர். அவ்வாறு உணர்ச்சி வசப்படுவது மட்டுமின்றி உண்மையான தேவபக்திக்குரிய துக்கமாக இருக்கும் போது பீடத்திற்கு திரும்பி சென்று தரித்திருக்காமல் ஆனால் வெளியே சென்று அவர்கள் தவறு செய்திருந்த அண்டை வீட்டாரோடு அதை சரிபிடித்துக் கொள்ளும்படி சரி செய்து கொள்வார்கள். அது உண்மை என்பதை நீங்கள் அறிவீர்கள். சுட்டரிக்கும், ஆனால் சகோதரனே, அது உங்களுக்கு உதவி செய்யும். அது உண்மை. என் நண்பனே, நீ அதை அறிந்து கொள்ள வேண்டும். ஆமையா. That's a horrible condition for the church to be in. You don't watch the Branham Tabernacle about that same sway. Listen, you know these things. ஒரு வெதுவெதுப்பான நிலையில் சபை ஒரு பயங்கரமான நிலையில் உள்ளது. நீங்கள் கவனிக்க வேண்டாம். பிரணாம் கூடாரமும் ஏறக்குறைய அதே அசைவில் உள்ளது. கவனியுங்கள், நீங்கள் இந்த காரியங்களை அறிவீர்கள். அது வருடா வருடம் இந்த மேடையின் மேல் வரப்போகும் காரியங்களை குறித்து உங்களை எச்சரித்துக் கொண்டே வருகிறது. கிழக்கிலிருந்து மேற்காகவும் வடக்கு மற்றும் தெற்காகவும் அவர்கள் செல்லும் ஒரு காலம் இருக்கும் என்று வேதம் கூறியுள்ளது. தேவனுடைய உண்மையான வார்த்தையை கண்டறிய முயற்சித்தும் அதை கண்டறிய தவறுகின்றனர். நீங்கள் எங்கே நின்று கொண்டிருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் அறிந்துள்ள இடத்தில் நீங்கள் நங்கூரமிடப்படுவது நல்லது. ஆனால் ஒரு மனிதன் மீண்டும் ஒருமுறை பிறக்கும் போது உணர்ச்சி வசப்படுதலினால் தூண்டிவிடப்படாமல் ஏதோ ஒரு உற்சாகத்தோடு அல்ல, தன்னுடைய பெயரை ஒரு சபை புத்தகத்தில் பதிவு செய்வதனால் அல்ல, நகரத்திலேயே மிகப்பெரிய சபையில் சேர்ந்து கொள்வதனால் அல்ல, ஆனால் அவர் உண்மையாகவே அழுது தன்னுடைய கண்களில் கண்ணீரோடு கெஞ்சி தேவன் அவனுடைய பாவங்களை மன்னித்து அவனுடைய ஆத்துமாவை பாவ வாழ்க்கையிலிருந்து சுத்திகரித்து அவனை பரிசுத்த ஆவியினால் நிரப்பும் வரை மிகுந்த அன்போடும் தேவபக்தியோடும் அவன் அண்டை வீட்டாரிடமிருந்து திருடிய பழைய டயர் கருவிகளை திரும்ப கொண்டு வந்து இந்த காரியங்களை சரி செய்து மனுஷருக்கு முன்பாக தேவபக்தியாய் ஜீவிக்கிறான். நாம் அதை பெற்றுக் கொள்ளும் வரையில் நமக்கு இந்த தேசத்தில் ஒரு எடுப்பதிலே இருக்காது. Judgment begins at the house of God by the word of God. Amen. Not a textbook, but the Bible. Not what some church teaches their theology, but what God says. நியாயத்தீர்ப்பு தேவனுடைய வார்த்தையின் மூலம் தேவனுடைய வீட்டில் துவங்குகிறது. ஆமென். ஒரு பாடப்புத்தகம் அல்ல, ஆனால் வேதாகமம். சில சபைகள் தங்களுடைய வேத சாஸ்திரத்தில் என்ன போதிக்கிறது என்பதல்ல, ஆனால் தேவன் என்ன கூறுகிறாரோ அதையே செய்கின்றனர். Then you'll have a revival where
great powers and wonders and signs and miracles and everything else will take place. அப்பொழுது உங்களுக்கு ஒரு எழுப்புதல் உண்டாயிருக்கும். அங்கே மகத்தான வல்லமைகளும் அதிசயங்களும் அடையாளங்களும் அற்புதங்களும் மற்ற யாவும் சம்பவிக்கும். We're lukewarm. Because we're lukewarm in this age, God said, I'll spew you from my mouth. This church age will be rejected. There'll be a remnant out of it that'll be saved. நாம் வெதுவெதுப்பாக இருக்கிறோம். இந்த காலத்தில் நாம் வெதுவெதுப்பானவர்களாக இருப்பதால் தேவன், நான் உங்களை என் வாயிலிருந்து வாந்தி பண்ணி போடுவேன் என்றார். இந்த சபைக்காலம் புறக்கணிக்கப்படும். இதிலிருந்து மீதியாய் இருக்கிறவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள். So better mark yourself right good to find out if you're in that remnant now. We'll get into it in a minute if God willing. Just notice now. எனவே நீங்கள் இப்பொழுது அந்த மீதியாய் இருக்கிறவர்களாய் இருக்கிறீர்களா என்பதை கண்டறிய உங்களை நீங்களே குறித்துக் கொள்வது நல்லது. தேவனுக்கு சித்தமானால் இன்னும் ஒரு நிமிடத்தில் நாம் அதற்குள்ளாக பார்ப்போம். எப்பொழுது சற்று கவனியுங்கள். And I turned to see the voice that spake unto me. And being turned, look, I saw 7 golden candlesticks. அப்பொழுது என்னுடனே பேசின சத்தத்தை பார்க்க திரும்பினேன். பாருங்கள், திரும்பின போது 7 பொன் குத்து விளக்குகளையும், or lampstands, the Greek says. Now, that's the first translation because they didn't have the candles in that. They had the little lampstands. Now, the 7 golden candlesticks, we call them. அல்லது விளக்கு தண்டுகள் என்று கிரேக்க பாஷை கூறுகிறது. இப்பொழுது அதுவே முதல் மொழிபெயர்ப்பாகும். ஏனென்றால் அவர்கள் மெழுகுவர்த்தியை உடையவர்களாய் இருக்கவில்லை, அவர்கள் சிறிய விளக்கு தண்டை உடையவர்களாய் இருந்தனர். இப்பொழுது 7 பொன் குத்து விளக்குகள், நாம் அவைகளை அவ்வாறே அழைக்கிறோம். Now, in the holy place where the shewbread, and many of you clergymen understand, and that you people here at the tabernacle being taught with a good teacher here, you know these things. இப்பொழுது பரிசுத்த ஸ்தலத்தில் சமூகத்தப்பம், குருமார்களாகிய உங்களில் அநேகர் அதை புரிந்து கொள்ளுகிறீர்கள். இங்கே கூடாரத்தில் உள்ள ஜனங்களாகிய நீங்கள் இங்கே ஒரு நல்ல போதகரிடம் கற்பிக்கப்பட்டிருக்கிறீர்கள். நீங்கள் இந்த காரியங்களை அறிந்திருக்கிறீர்கள். The 7 golden candlesticks, they had little lamps on top of them that burnt oil. Over in Zechariah, where he saw the vision, I believe it was, and he saw the wild olive tree and the tame olive tree. 7 பொன் குத்து விளக்குகள், அவைகளுக்கு மேலே சிறிய விளக்குகள் இருந்தன, அவை எண்ணெயினால் எரிகின்றன. சகரியாவில் அவன் கண்ட தரிசனத்தில் அவன் காட்டு ஒலிவ மரத்தையும் அடக்கமான ஒலிவ மரத்தையும் கண்டான் என்று நான் நினைக்கிறேன். The Jew and the Gentile, way before the dispensation of the Gentile, they had a golden censers, and both of these golden censers run into this one candlestick here that furnished oil for all the lamps. யூதனும் புறஜாதியாரும், புறஜாதியாரின் காலத்திற்கு முன்பே அவர்கள் பொன் தூபகலசங்களை உடையவர்களாய் இருந்தனர். இந்த 2 பொன் கலசங்களும் எங்கே இந்த ஒரு குத்து விளக்கிற்குள்ளாக ஓடி எல்லா விளக்குகளுக்கும் எண்ணெயை நிரப்பினது. And he couldn't understand how these things were. The wild olive tree and the tame olive tree. And the tame olive tree, of course, was broke off the wild olive tree, drafted into it. இந்த காரியங்கள் எப்படி இருந்தன என்பதை அவனால் புரிந்து கொள்ள முடியவில்லை. காட்டு ஒலிவு மரம் மற்றும் அடக்கமான ஒலிவு மரம், நிச்சயமாகவே அடக்கமான ஒலிவு மரமானது முறிந்து போய் காட்டு ஒலிவு மரமானது அதில் ஒட்டப்பட்டிருந்தது. And that oil to the lamp, oil represents the Holy Spirit. Always. We're getting that on the mark of the people Friday night. Notice, but this oil represents Holy Spirit. அந்த எண்ணெய் விளக்கிற்கு எண்ணெய் எப்பொழுதுமே பரிசுத்த ஆவியை குறிக்கிறது. நாம் வெள்ளிக்கிழமை இரவு ஜனங்களை குறித்த குறியிடுதலை குறித்து பார்ப்போம். கவனியுங்கள். ஆனால் இந்த எண்ணெய் பரிசுத்த ஆவியை குறிக்கிறது. That's why we anoint the sick with oil. Is because it represents the Holy Spirit. எனவேதான் நாம் வியாதிஸ்தர்களுக்கு எண்ணெய் பூசுகிறோம். ஏனெனில் அது பரிசுத்த ஆவியை பிரதிநிதித்துவப்படுத்துகிறது. The Bible said in Revelation the 6th chapter, when the plague went through, he said, a measure of wheat for a penny and 2 measures of barley for a penny, but don't hurt my wine and my oil. வேதம் வெளிப்படுத்தின விசேஷம் 6ஆம் அதிகாரத்தில் கூறியுள்ளது. வாதையானது கடந்து சென்ற போது அவர், ஒரு பணத்துக்கு 1 படி கோதுமை, ஒரு பணத்துக்கு 2 படி வார்கோதுமை, ஆனால் என் திராட்சரசத்தையும் எண்ணெயையும் சேதப்படுத்தாதே என்றார். Which we're going to take Revelations on through for a few weeks and get into that, who that wine and oil is. See, this will hurt not my wine and my oil. Don't you come near it. Amen. நாம் வெளிப்படுத்தின விசேஷத்தை ஒரு சில வாரங்களுக்கு எடுத்து அந்த திராட்சரசமும் எண்ணெயும் யார் என்பதை பற்றி பார்ப்போம். ஏன் திராட்சரசத்தையும் எண்ணெயும் சேதப்படுத்தாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள், நீ அதனண்டை நெருங்காதே என்றார். ஆமென். Now, notice these golden candlesticks, this oil poured into these candlesticks.
Now the oil was what was put in the lamp to burn. எப்பொழுது இந்த பொன் குத்து விளக்குகளை கவனியுங்கள். இந்த எண்ணெய் இந்த குத்து விளக்குகளில் ஊற்றப்படுகிறது. இப்பொழுது எண்ணெய் விளக்கில் எரிய வைக்கப்பட்டிருந்தது. Now Aaron it was his duty to light these lamps, and these lamps had to be lit. Hold it on now. எப்பொழுது ஆரோன் இந்த விளக்குகளை கொளுத்த வேண்டியது அவனுடைய கடமையாய் இருந்தது. இந்த விளக்குகள் எரிய வேண்டியதாய் இருந்தது. எப்பொழுது அதை பற்றிக் கொள்ளுங்கள். Look, keep reverent and listen. These lamps had to be lit by the fire that God had lit. பாருங்கள், பயபக்தியோடு இருந்து செவி கொடுங்கள். இந்த விளக்குகள் தேவன் பற்ற வைத்திருந்த அக்கினியினால் எரிய வேண்டியதாய் இருந்தது. Aaron's sons went in with some strange fire, and God slew them in the door. That's right, strange fire. The fire that God started. ஆரோனின் குமாரர்கள் அந்நிய அக்கினியோடு உள்ளே சென்றனர். தேவன் அவர்களை வாசலில் கொன்று போட்டார். அது உண்மை. அந்நிய அக்கினி, தேவன் மூட்டின அக்கினி. And what? Now the candlesticks run in the ark.